கண்டினியூ பண்ணலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு இப்படி பக்கம் ஆகுது இந்த கேமில். இல்லை ஃபோன் கோளாரா இந்த கேமே இப்படி தான், ஒன்றுமே புரியல. இல்லை டெலிவரி இல்லை, பட் டாட் பால். குல்தீப் யாதவ் நல்லா போட்டுட்ருக்காரு. மொமெண்டம் இந்தியா பக்கம் திரும்புது, என்னதான் அவங்க அடிச்சிருந்தாலும். பட் சொல்ல ஒரு பவுண்ட்ரிங்க. நல்ல டெலிவரி தான், எப்படி அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஃபீல்ட் செட்டப்பை மாற்றிடலாம். இந்த ஃபீல்ட் செட்டப் ஓகே. லெக் சைட்லேயே பால் தூக்கி போகலாம். தூக்குவாருன்னு நினைக்கிறேன். பட்லாடி ஒரு டாப் ஸ்பின் டெலிவரி தூக்கியிருக்காரு. 6 அவுட்டா? 6ங்க. 12 ரன் இந்த ஓவரில். ஓகே, யூஸ்வி போடலாம். யூஸ்விக்கு ஃபர்ஸ்ட் பால். அண்ட் குல்தீப் யாதவ் ஒரு கோட்டா முடிச்சிட்டாரு. யூஸ்வி எல்லாம் இல்லைங்க. சரி, நம்ம கேம்லேயாச்சும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். ரியலில் தான் இல்லை. நம்ம எடிட் பண்ணோம் ஃபீல்ட் செட்டப்பை. இந்த ஃபீல்டரை தூக்கி இங்கே போட்டுரு. 30 அவுட் சைட் 30 யார்ட்ஸ் 5 ஃபீல்டரா அப்படின்னா இந்த ஃபீல்டரை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஓகே, இங்கே தேவையே இல்லை, இங்கே இருக்கட்டும். ஓகே, இந்த ஃபீல்ட் செட்டப்பே ஓகேங்க. இனி அவர் அடித்தாலே விக்கெட் தான் விழுகும். இங்க பின்னாடி அடிக்கிறாரு. இந்த கேம் கொஞ்சம் கிளேவராக தாங்க இருக்கு. பாதினா சேஸ் பண்ணிட்டாங்க. நல்லாவே கிளவராக இருக்குது இந்த கேம். ஏஐ டாப் ஸ்பின் டெலிவரி மறுபடியும். டாட் பால்ஸ். அடுத்த ஒரு ஜஸ்பிரிட்டு கொடுக்கலாம். ஆஹா, நல்லா போயிட்டுருக்குங்க. லாஸ்ட் பால். பர்ஃபெக்ட் டெலிவரி, பட் இட்ஸ் அ சிங்கிள். நல்லா வருங்க. வெறியற்றம் தான் வந்திருக்கு. ஜஸ்பிரீட் ஹர்திக் பாண்டியா இருக்காரு. பும்ரா கொடுப்போம். பும்ரா கோட்டாவை முடிச்சிடலாம். 19 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் பும்ரா. ஐயோ, டிஃபென்சிவ் செலக்ட் இந்த இதே இருக்கட்டும். ஐயோ, ஒய்டுங்க. ரெக்வயர்ட் ரன் ரேட் இப்போ 11ல் இருக்கு. ஒயிட் டெலிவரி. ஒரு ஃபுல் லென்த்தில் ஒரு டெலிவரி போடலாம். ஸ்டம்ப் இந்த பால் தெரிச்சா நல்லா இருக்கும். இல்லைங்க, தெரியல. ரன் அவுட். ரன்னே ஓடல. 5.1 hours முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு டெலிவரி. எட்ஜு. இந்த ஒரு சூப்பராக போட்டிருக்காரு ஜஸ்பிரீட் பும்ரா. ஓவர் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் இந்த ஒரு நல்லா போட்டிருக்காரு இப்போ வரைக்கும். ஒரு சிங்கிள்.
ஸ்டில் எந்த பெரிய ஷாட்டும் வரல. ஆச்சரியமாக இருக்கு. பொறுமையாக ஆடிட்டுருக்காங்க. அது தவிர ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாமா? சொல்ல பவுண்ட்ரிங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம். ஹர்திக் பாண்டியா சூப்பராக போடுவார். ஃபுல் லென்த்தில் ஒரு பாலை பிச் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 48 runs நீடட். க்ளோஸாக போகும் மேட்ச்சு அப்படின்னு தோண்டுது. சிங்கிள். லாஸ்ட் பால். ஷார்ட் லென்த்து வேண்டாம். குட் லென்த்து. ஐயோ, இந்த ஃபீல்ட் செட்டப் இருக்கட்டும். குட் லென்த்தில் பாலை பிச் பண்ணுறேன். இந்த பால் டாட்டான சூப்பரு. கேட்ச் இல்லைங்க. இந்த மாதிரி காட்டன் பால்ட்டாக பிடிக்க மாட்டாங்களா அங்கே? ஷிட்டுங்க. ரவீந்திர ஜடேஜா வந்திருக்காரு. வேண்டாம், ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாம். ஹெச்பி ஏதாச்சும் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரா? கேம் சேஞ்சர். ஹர்திக் பாண்டியா இந்த ஓடிஐ 11 இருப்பாருன்னு தோண்டுது எனக்கு. ஏதோ இருந்தால் சூப்பராக இருக்கும். பெரிய ஷாட், கேட்சுங்க. எஸ், விக்கெட் வந்திருக்கு. ஹர்திக் பாண்டியா வந்த முதல் பால விக்கெட்டுங்க. சூப்பராக போட்டுட்டுருக்காரு ஹர்திக் பாண்டியா. இப்போ டேரல் மிச்சல், முன்னாள் சிஎஸ்கே பிளேயர், வந்திருக்காரு. கிராசிங் டெலிவரி போடலாம். குவைட் ரன் ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு. பெரிய ஷாட். எப்படி 6 போச்சே? எப்படி போச்சு? சும்மா பேட்டில் வச்சாரு, 6 போச்சுன்னு தெரியல. ஸ்லோவர் டெலிவரி போட்டிருந்தோம். இருங்க, ஒரு 130 ஒரு டெலிவரி போடலாம். பட் ஸ்பீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. 95 ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. 130 ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அந்த ரியல் கிரிக்கெட் 24லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸ்பீடு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி வரும், கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு 21 பால்ஸுக்கு 39 runs வேணும். என்னங்காச்சு? இப்படி பக் ஆகுது என் ஃபோனில். சிக்ஸர். ஃபோன் பயங்கரமாக ஹேங் ஆகுது இந்த கேமுக்கு. அனதர் டபுள். என்னங்க இது? ஷிஃப்ட்டு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மேட்ச் வெரி க்ளோஸில் போகும். சரி, எப்படி போனாலும் இதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கில் ஒரு 2 ஓவர் மேட்ச் விளையாண்டுருப்பேன். அப்போ நம்ம அந்த மேட்ச்சு ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 பாலுக்கு 10 ரன் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 6 அடிப்பார். அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் டாட் ஆயிரும். ஜடேஜா போட வந்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா. ஆஹா, கேட்சை விட்டாருங்க. யாருங்க அந்த இடத்துல? ப்ரோ, கேட்சை விட்டாருங்க. டேரல் மிச்சல் வேறு அடிச்சுட்டு இருந்தார். அவரோட கேட்சுங்க. ஈஸி கேட்ச் தான் விட்டார். யார்? குல்தீப் யாதவ்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? மறுபடியும் இல்லை, சேஃபாக ஆடிட்டார். கிரவுண்டட் ஷாட், ஒரு ட்ரிபிள் ரன்ஸ். ஜடேஜா இந்த ஓவரை எப்படியாச்சும் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். எஸ்ங்க, விக்கெட். ஆஹா, விராட் கோலியோட செலிப்ரேஷன் ரவீந்திர ஜடேஜா பண்ணுறாரு. சூப்பரான கேட்சுங்க. ஈஸி கேட்ச், பட் சூப்பரான விக்கெட் இது.
Sudden 26 runs gali. Rachin opening bat finishing opening middle order ஆடுவாரு finishing அவுட்டுங்க போல்டு. ஆஹா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேமில் நான் போல்டு எடுத்திருக்கேன். உண்மையை சொல்ல போனோம்னா ஸ்பின்னர்ஸை வச்சது ஃபாஸ்ட் பால்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸ்பின்னர்ஸ் வச்ச ஃபர்ஸ்ட் டைம். ரச்சின் ரவீந்திர கான் ஃபார் அ கோல்டன் டக். கேகேஆர் பிளேயர் இவர். இந்த ஐபிஎல்ல கேகேஆருக்கு சொல்லிட்டா இருப்பார். இப்போ லாக்கி ஃபர்கூசன் வந்திருக்காரு. பவுலர்ஸ் வந்துட்டாங்க. இந்த கேம் இப்பொழுதுக்கு நம்ம கையில் தான். ஜடேஜா வந்து மாற்றி கொடுத்துட்டாரு. நான் ஆக்சுவலி 2 ஸ்பின்னர்ஸ் வச்சு போகலான்னு பார்த்தேன். பட் 3 ஸ்பின்னர்ஸ் சரி பரவாயில்ல போயிட்டோம். 3 ஸ்பின்னர்ஸ் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். லாஸ்ட் பால் அண்ட் இட்ஸ் டாட் பால். நீ 2 ஓவருக்கு 27 ரன் வேணுங்க. 13.5 ரன் ரெக்வயர்ட் ரன் ரேட் இருக்கும். அர்ஷதீப் சிங் இந்த ஓவரை போட்டோம். லாக்கி ஃபெர்கூசன் இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பவுலர் தான் அவர். கேட்சா எஸ் another wicket. வா சூப்பராக போட்டுட்ருக்காங்க ஹர்ஷதீப் சிங். இந்தியன் டீம் கம்பேக் பண்ணிட்டாங்க. லாக்கி ஃபர்கூசன் கான் ஃபார் டக். ரிங்கு சிங் கேட்ச் பிடிச்சிருக்காரு அந்த இடத்துல. இப்போ டீம் சவுதி வந்துட்டாங்க. எல்லாம் பவுலர்ஸ் தாங்க. நம்ம டேரல் மிச்சலுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது தான். அது எப்படியாச்சு தான் பார்க்கணும். ஆஹா சூப்பருங்க. அடுத்த ஓவர் நம்ம ஹர்திக் பாண்டியா கொடுக்கலாமா இல்லை ரவீந்திர ஜடேஜாவை அடுத்த ஓவர் போட்டுங்க. சூப்பராக போட்டிருந்தார் போன ஓவரை. அடுத்த ஓவர் ரவீந்திர ஜடேஜா தான். என்னங்க பவுண்ட்ரிங்க. டீம் சவுதி பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. மேட்சில் இனி உயிர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. 23 runs நீடட். ஒம்பது பாலுக்கு 23 ரன் தான் வேணும். வைடா என்னங்க வைடு போடுறாரு. வைடெல்லாம் வேண்டாயா. மேட்ச்சை ஜெயிக்கிற மாதிரி மேட்ச்சை தோற்றுற போகிறோம். ஒரு டாட். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு லைக் டார்கெட் ஒரு 10 வைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபரும் கூட பண்ண சொல்ல லைக் பண்ணுங்கள். நல்லா ஷாட்டிங்க பவுண்ட்ரி. இதே டேரல் மிச்சல் ஷாட் அடிக்கும்போது 6 போகும். லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் டார்கெட் ஒரு 10 வைக்கிறேன். நல்ல ஷாட். காலி. another wicket. ஆஹா சூப்பராக இந்தியன் டீம் கம்பேக் பண்ணிட்டாங்க இந்த மேட்சை. இப்போ யுஸ்வேந்திர சஹல் வந்திருக்காரு. வேண்டவே வேண்டாம் ப்ரோ. ரவீந்திர ஜடேஜா இருக்கட்டும். டேரல் மிச்சல் இப்போ இருக்கார் ஸ்ட்ரைக்கில். 18 ரன் வேணும். சிங்கிள். எஸ் சிங்கிள். டபுள் ஓடிக்கலாம். சோதி இவர் யாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவர் எந்த ஐபிஎல் டீமும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆஹா சிங்கிளுங்க. ஓடிட்டாங்க. இந்த கேமில் எப்படி இந்த மாதிரி சிங்கிள்ஸ் வர்றாங்கன்னு தெரில. 16 of 4 balls. நாங்கள் சிங்கிளாக ஓடிட்டுருக்காங்க. சிங்கிள் மறுபடியும் இன்னொரு சிங்கிள். 13 of 3 deliveries. ஆக்சுவலி இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்தியாவுக்குள்ளே தான் 90% மேட்ச் கையில் 80% இந்தியாவுக்குள்ளே தான் மேட்ச் இருக்குது. இந்தியா கிட்ட தான் இருக்குது. சரி பவுண்ட்ரி. ஓஹோ பவுண்ட்ரி அடிச்சிட்டாருங்க. இப்போ மேட்ச் 50-50. 11 need of 2 balls. ஷாட் அடிச்சிட்டாருங்க. 6
சிக்ஸுங்க இல்லைங்க பவுண்ட்ரி. ஓஹோ, இப்போ மேட்ச் ஒரு டைல் இருக்கு. இந்த பால் சிக்ஸ் அடிச்சா சூப்பர் ஓவருக்கு மேட்ச் போகும். ஐயோ சூப்பர் ஓவருக்கு போகுமாங்க, பட் போகாது. இன்னொரு விக்கெட் ரவீந்திர ஜடேஜாக்கு. 3 விக்கெட். இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க ஈஸியா. ஓஹோ சூப்பரான மேட்சுங்க. ஓகே, இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஓகே பை கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள். தேங்க்யூ.